வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய அனாதி அன்பை எண்ணி பார்க்கிறோம். உடைய கிருபையை எண்ணி பார்த்து அதற்காக நன்றி செலுத்துறோம். உடைய தயவு அதை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய காருண்யம், உடைய இரக்கம் அவைகளுக்கு முடிவே இல்லை. உடைய உண்மை பெரிதாக இருக்கிற என்று உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. எவ்வளோ அன்பு நிறைந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் மேல நீர் பாராட்டுகிற உடைய மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன், உடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பாடல்களை பாடுகிற இசைக்கர்களை வாசிக்கிற நம்முடைய தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தின் கீழ் நின்று இவைகளை அவர்கள் செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய திருப்பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பந்தியை ஆசீர்வதிப்பீராக. அதை நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆசரிக்க நீர் உதவி செய்வீராக. அதை நாங்கள் அனுசரிக்கும் பொழுது நிஜமாகவே நீர் எங்களுக்காக உண்டு பண்ண வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களில் நாங்கள் பங்கடைய லாபத்திலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவைகள் சொல்லி முடியாதவைகளாய் இருக்கின்றது. அவர் சமாதானத்தின் தேவனாய், சுகம் தரும் தேவனாய், சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாக, நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் தீர்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் நம்மை என்றும் வழி நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். எபினேசராய் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக, நம்மை என்றும் தாங்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். எப்போதும் இம்மானுவேலராய் நம்மோடு கூட என்றென்றுமாய் ஜீவிக்கின்றார். ஆமென். அவருக்கு பல நாமங்கள் உண்டு. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராப்பா, இப்படி பல நாமங்கள். இப்படி பல நாமங்களை கொண்ட இந்த தேவனை, நம்முடைய இரட்சகரை இந்த கால வேளையிலே நாம் போற்றி துதித்து பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தா
கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி எல்லோருக்கு அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தீயா நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா எல்லோருக்கு அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி எச்சடாயும் நீங்கதாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துங்க எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குங்க எச்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துங்க எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி எலோஹிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுங்க எலோஹிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என்
என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம்முடைய தேவனை நாம் முழு உள்ளத்தோடு துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபொழுதும் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான தேவனாக அவர் இருக்கிறார். அவர் எல்ஷடாய் தேவனாக நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் குறைவின்றி நம்மை நடத்துகிறார். அவர் ஜீவாதிபதி, நம்முடைய ஜீவனின் பலனாக அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித குறைவுமே இருக்காது, எந்த பலவீனமும் இருக்காது, தோல்வி இருக்காது, பயம் இருக்காது. எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம் ஜீவனுக்கு அதிபதி அவரே. நம்மை எந்த கஷ்டங்களும் அணுகாமல் பாதுகாக்கும் நல்ல தேவன். அப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாள் எல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாள் எல்லாம் நீர் போதுமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாள் எல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாள் எல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே,
உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு எம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு எம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்துவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்துவீரே. முழு உள்ளத்தாலும் வைத்துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் வைத்துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் பொழியாதே. வானம் பொழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் பொழியாதே. முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் பொழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் பொழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் பொழியாதே. முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை சென்று நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நம் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அவர் நம்முடைய கோட்டை, நம்முடைய அரணாக அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் ஒரு குறைவும் இருக்காது. இயேசுவை நம்பின யாரையும் அவர் கைவிடுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையிலே அவர் நமக்கு உடனே வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாம் இந்த காலை வேளையிலே
நன்றி பலிகளை ஏறெடுப்போம். சுவாசம் என் எண்ணங்கள் எல்லாம் என்னைக்கும் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே, என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என்னைக்கும் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே, தாவே நாளை காலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் நாளை காலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகுல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகுல துணையும் நீரே, உந்தன் முகம் பார்த்த இவரும் வெட்கம் அடைவதில்லை, உம்மை தேடுவோர் எல்லாம் உரைகள் என்றும் இல்லையே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகுல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகுல துணையும் நீரே, உம்மை நம்பினோரெவரும் கைவிடப்படுவதில்லை, ஆபத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகுல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகுல துணையும் நீரே, உம்மை நம்பினோரெவரும் கைவிடப்படுவதில்லை, ஆபத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே,
கோட்டையும் அரணும் நீரே கர்த்தாவே அடைக்கலம் பலனும் நீரே கர்த்தாவே கோட்டையும் அரணும் நீரே ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே சுவாசம் நீரே சுவாசம் நீரே என் எண்ணங்கள் எல்லாம் நீரே என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே சுவாசம் நீரே என் எண்ணங்கள் எல்லாம் என் நீரே என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே ஆமென். கர்த்தரின் பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. அவரிடத்தில் நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு. அவரிடம் நாம் வந்துவிட்டால் நம்முடைய துக்கங்கள் யாவும் நீங்கும், நம்முடைய துயரங்கள் எல்லாம் நீங்கும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், வியாதிகள் எல்லாம் நீங்கும், வறுமை நீங்கும், நம்முடைய பாரம் நீங்கும். ஆகவே அவர் பாதத்தில் நாம் சரணடைவோம், அவரை நம்முடைய வாழ்விலே உயர்த்துவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அவரை நேசிப்போம், அவரே நம்முடைய மெய்யான தேவனாயிருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு அவருடைய பாதம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என்
அதிசயமே அண்டி வந்தே உன் பாதமே அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உன் பாதமே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில் சொல்லுவோமா துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே வியாதிகள் நீங்கும் வறுமை நீங்கும் பாரங்கள் எல்லாம் நீங்கும் அவர் பாதத்தில் நாம் சரணடையும் போது வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் பாதத்தில் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில் உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நாம் சேர்ந்து சொல்லுவோம் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே விசுவாசத்தோடு சொல்வோம் நாம் சுகம் பெற்றோ பலன் பெற்றோ ஜீவன் பெற்றோ உம் பாதத்தில் சுகம் பெற்றோ பலன் பெற்றோ ஜீவன் பெற்றோ உம் பாதத்தில் சுகம் பெற்றோ பலன் பெற்றோ ஜீவன் பெற்றோ உம் பாதத்தில் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா
நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோ உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோ உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நன்றி ஐயா 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 நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே ஆமென் ஆமென் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே உம்முடைய ஜீவனே எங்களுக்காய் கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை நேசித்தீரே உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காய் நீர் சிந்தினீரே எங்களுக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே எங்களுக்காய் துக்கங்களை சுமந்தீரே பாடுகளை சகித்தீரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் தகப்பனே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீர் பலனை கொடுத்திருக்கிறீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் சிலுவையிலே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காய் சம்பாதித்து கொடுத்திருக்கிறீரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே எங்கள் முழு இருதயத்தால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் எங்களுடைய கஷ்டங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் அவை எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணப்படுத்துகிறீரே எங்களுடைய பலவீனங்களை எங்களுடைய வியாதிகளை எங்களுடைய நோய்களை எல்லாம் உம்முடைய தழும்புகளால் நீர் குணப்படுத்துகிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா நீர் எங்களுக்கு ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை சபையாய் கூடி வரச் செய்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபை காலை தோறும் புதியதாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே
அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீ தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை உள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும், அபிஷேகம் உள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும். அது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாய் ஆண்டவரே அது இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல திருவிருந்து ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து ஆண்டவரே இந்த ஆராதனைகளிலே பங்கு கொள்ள நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் கரங்களில் காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டுக் கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, உம்மை காணம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய நல் மெய்ப்பராய் இருக்கிறீர். நன்மையான பாதைகளில் நீர் என்னை நடத்துகிறீர். ஆசீர்வாதங்களில் என்னை நிரப்புகிறீர். உம்முடைய செழிப்பை கொண்டு என்னை நடத்துகிறீர். ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்தில் இந்த ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 89, சங்கீதம் 89 8 வாசிக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீ சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலையில் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ஆகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர். முது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்கள் எதை மையப்படுத்தி சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமையை மையப்படுத்துகிறது. அவர் யார் என்பதை முதல் ஒரு 1-7 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் மட்டும் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நிறைய மனிதர்கள் நமக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நல்ல ஒரு வார்த்தை தான். சில நல்ல வார்த்தைகள், நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. ஆனா சில நேரங்களில் அது தவறுகிறது. ஏன்னா நல்ல மனிதர்கள், ஆனா சில காரியங்கள் அவர்களால் செய்ய முடியல. ஏன்னா அவர்களுக்கு கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அவங்களால செய்ய முடியாத போயிடுகிறது. ஆனா வல்லமை இல்லை. ஆனா உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உண்மை உள்ளவராய் மாத்திரம் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த வேத பகுதியில் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அதை அவரே செய்கிறார் அப்படின்னு. அப்போ இதை நம்ம வந்து நம்ப முடியும். பாருங்க, நிறைய பேர் நிறைய மனிதர்களை நாம் நம்புகிறோம். ஏன்னா ஏதாவது உதவி கிடைக்குமான்னு ஏங்குறாங்க. உள்ளங்களில நிறைய ஆசைகள், விருப்பங்கள் இருக்கிறது. அதை எப்படியாச்சும் நம்ம நிறைவேற்றலாம். மாம்சீக முயற்சி, மாம்சீக எண்ணங்கள்னால இந்த உதவி இங்கிருந்து வந்தா நம்ம நிச்சயமா வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பண உதவி வந்தா இதை செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல மனித தயவு வந்தா இந்த காரியங்கள் இப்படி நடந்தா, பாருங்க எண்ணங்கள் இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. இந்த மாதிரி பணம் நமக்கு வந்தா ஓகே, எனக்கு இங்க சீட் கிடைச்சா ஓகே, எனக்கு இங்க வேலை கிடைச்சா ஓகே அப்படின்னு. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். நீ முதல்ல என்ன நம்பு, என்ன தேடு. அதான் இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுவீர்களானால் எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. ஆகவே இவரை நம்ம நம்பும் பொழுது, முதல்ல இவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்புறம் என்னன்னா, அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் செய்து நிச்சயமாய் முடிப்பார். ஆகவேதான் இந்த வேத பகுதியை சொல்லுது பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீ சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீ ராகாபை வெட்டுண்டவனை ஒருவனை போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர்.
இந்த நீ ராகாபை விட்டுண்டவனை போல் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா எகிப்து ஜனங்களை அது குறிக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷமா அங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க. 430 வருஷமா அடிமைப்பட்ட பொழுது அவருடைய மாம்சீக முயற்சி, அவங்களுடைய எண்ணங்கள் எப்பேற்பட்டதா இருக்கிறது. எந்த உதவி வந்தாலும் சரி, இங்கதான் நம்ம போவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் அவர்களுக்கு. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, யாரை நம்புறதுன்னு தெரியல. ஆனா சரியான நேரத்துல கர்த்தர் அங்க வாக்கு கொடுக்கிறார் மோசேயின் மூலியமாக. நான் நிச்சயமா உங்களை இங்கிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன், நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற முடியும் என்பதை அந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். முதல்ல போய் மோசேயின் இடத்துல தேவன் தரிசனமாகி சொல்றாரு, நிச்சயமா நான் உங்களை இங்கிருந்து நான் கொண்டு போவேன், பாலும் தேனும் மூடுகிற நலம் விசாலமான தேசத்திற்கு நான் உங்களை நிச்சயமா கொண்டு போவேன் அப்படின்றாரு. முதல்ல வார்த்தையினால அவர் அங்க வெளிப்படுத்துகிறார். இதை நம்பவே முடியல பாருங்க. மோச பயப்படுறாரு, ஆண்டவரே இது எப்படி என்னால முடியும் ஆண்டவரே, எனக்கு திக்குவாயி இப்படிலாம் இருக்கிறது, எதை இப்படி செய்ய முடியும்? மோசேவால நம்ப முடியல. ஆனா தேவன் பல அற்புதங்களை அங்க அடையாளங்களை செய்கிறார் மோசையின் இடத்துல. அப்ப என்ன பண்றாருன்னா, பார்வோனுடைய கரத்திலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்பேற்பட்ட ஒரு புயத்தினால கொண்டு வர்றார் அப்படின்னா, வல்லமை உள்ள புயத்தினால் அவர்களை கொண்டு வருகிறார். அவர்களாலே நம்ப முடியல. 430 வருஷமா அடிமைப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு நம்பிக்கையுமே இல்லை. வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணீர், வேதனை, எந்த விதமான ஒரு பெருக்கமும் இருக்காது. காயங்கள் இருக்கும், மனவேதனை இருக்கும், அடுத்த வேலை என்ன பண்றது தெரியல. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க இறங்கி அவளை விடுதலையாக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அவர் கொண்டு வருகிறார். ஆகவேதான் இந்த 10ஆம் வசனம் சொல்றது, உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்து. அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை தேவன் அங்க செய்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல. ஏன்னா அவங்களால போய் இந்த சரீர பிரகாரமாக போயிட்டு அதாவது யுத்தத்தை செய்ய முடியாது. இப்ப யுத்தத்தை செய்ய அப்படின்னா பயப்படுவாங்க. ஏன்னா அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சிந்தையெல்லாம் ஒரே பயத்தினால் நிறைஞ்சிருக்கிறது. ஆனா தேவன் சொல்ற, நான் உதவி செய்யறேன். அப்போ நான் இன்றைக்கும் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உதவி செய்யறேன். ஆனா நம்ப முடியாம இருக்கலாம், நம்ம சுச்சுவேஷன், நம்ம சூழ்நிலை அப்பேற்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம். ஆனா அது பிராக்டிக்கலா அது ஒரு பயத்தை கொண்டு வரலாம். இது எல்லாம் முடியுமா? இதெல்லாம் முடியவே முடியாது, இது என்னால முடியாதுன்னு சொல்லலாம். ஆகவேதான் இப்பேற்பட்ட வசனங்கள், இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறார். பிரமாதமா, அதாவது அற்புத விதத்துல தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவரிடத்துல எந்த விதமான கத்தி கேடகத்தை கொடுத்து போய் சண்டை போடுங்க சொல்லல. ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதற்கான பலிகளை ஏற்படுத்தி அதை புசிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல செய்கிறவரா இருக்கிறார். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்பிக்கையே இல்லை, அங்க நம்பிக்கையை கொடுக்கிறாரு. அங்க உண்மை உள்ளவரா இருக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அது அவரே நிறைவேற்றுகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். சூழ்நிலை என்ன வேணா பயமுறுத்தலாம், சொல்லலாம், அது முடியவே முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது அவரே அது செய்து முடிக்க வல்லமையில கர்த்தரா இருக்கிறார். இது எப்படி ஆகும்னா, அவருடைய புயத்தினால், அவருடைய கரத்தினால், அவருடைய வல்லமையினால் இதெல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அவரை நம்புங்கள், நிச்சயமா நம்ம சித்திகளை நாம் பெறுவோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போல் ஆகும் என்று தேவன் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன் என்று அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தி நீடித்த நாட்களால்
என்னை திருப்தியாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவரை தேடுகிற எனக்கு குறைவு என்பதே கிடையாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நம்பின நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜீவன் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் ஜீவனையே பேசுவேன். ஆமென். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். திருமண ஓலை அறிவிப்பு. சென்னை மதுரவாயில் வெற்றி வாழ்வு திருச்சபை சேர்ந்த திரு ஆனந்தன் திருமதி ஆதிலட்சுமி அவர்களின் குமாரன் திரு எஸ்ரா அவர்களுக்கும், சென்னை திருவஞ்சேரி துதியின் வாசல் திருச்சபையை சேர்ந்த திரு வில்லியம்ஸ் திருமதி சத்யா அவர்களின் குமாரத்தி திருநிறை செல்வி ஏஞ்சலின் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இத்திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாது என்பதற்கு நியாயமான காரணங்களோ தடையோ இருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது நாம் இவர்களுக்கு கூறும் 3ஆம் ஓலை அறிவிப்பு. திருமணம் செய்து கொள்ள போகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எஸ்ராவும் முன்னாடி நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி நாளைக்கு இவருக்கு திருமணம் நடக்க இருக்குது. கர்த்தர் பரிசுத்த மெய் விவாகத்துல இவரை அவருடைய துணைவியாரோடு இணைக்க போகிறார். ஆகவே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த புதிய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்பும்படியாக, எல்லா தேவைகளும் சந்திக்கும்படியாக நாம் நாளைக்கு திருமணம்லாம் பிரமாதமா நடக்கிறதுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இணை போதகர் எஸ்ரா ஆனந்தன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் இந்த சபையின் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக உமக்காக ஊழியத்தை செய்து வருகிறார். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒரு பெரிய நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் இந்த பிள்ளை ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இணைத்திருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை இவ்வளவு காலம் தொடர்ந்து ஆண்டவரை மனப்பூர்வமாய் உமக்கு ஊழியத்தை செய்யும்படியாக நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாளை தினத்திலே இவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. ஆண்டவரே, அந்த திருமணத்தை ஆண்டவரே பிரம்மாண்டமாக நீ நடத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு கால சூழ்நிலைகளாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் குறித்த நேரத்துக்கு வர நீர் உதவி செய்வீராக. 2 குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2 குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களின் தேவைகளை சந்திப்பீராக. அருமையான எஸ்ராவுக்காக, ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை திருமணத்திற்கென்று எல்லா ரீதியிலும் நீர் இவர்களை ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தில் நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. மனதளவில் நீர் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பயங்களும் பதட்டங்களும், எதிர்காலத்தை குறித்த கவலைகளும், பணத்தை குறித்த கவலைகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும். ஆண்டவரை, எல்லாம் செழிப்பாய் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று உடைய வார்த்தை சொல்லி இருக்குது. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீர் கனம் பண்ணுவீராக. இதெல்லாம் எங்கள் கண்கள் காணட்டும். ஆண்டவரே, இந்த காரியம் கர்த்தராலே ஆயிட்டு அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது என்று சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே, இந்த பிள்ளையினுடைய திருமணத்தை ஆண்டவரே வெகு பிரம்மாண்டமாக
ஆண்டவரே நீ நடத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரே இந்த திருமணம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருமணத்தின் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.